வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி சூப் ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளியை ஊற வச்சு 4 தக்காளி, சின்னதாக 4, பெருசாக இருந்தால் 2 போதும். தக்காளியை நல்லா கரைச்சி விட்ருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருள் ரசப்பொடி 1.5 ஸ்பூன், பெப்பர் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டேங்க. மஞ்சத்தூள் போட்டாச்சு. கருவேப்பிலை, மல்லித்தழை, இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு மெயின் டிஷ் பூண்டு, வெங்காயம். அடுப்பை பற்ற வச்சுட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்க, கடுகு, ஜீரகம். இது பொரிஞ்சதும் ஹைலைட்டு வெங்காயம், பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை இதில் பொரித்து இந்த ரசத்துக்கு ஊற்றணுங்க. நல்லா எண்ணெயில் பொரிச்சிடணும். அப்போ தான் ரசம் வாசனையாக இருக்கும். எண்ணெயில் நல்லா பொரியுது பாருங்க. நல்லா பொரியணும். பொரிஞ்சதும் ரசத்தை ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டா அருமையான சூப் ரசம் ரெடி ஆகிடும். இதில் நாம் ரசத்தில் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ரசப்பொடி பிடிச்சி வச்சுருக்கிறேன். ரசப்பொடி எல்லா சாமானும் போட்டு அந்த பவுடரு 2 ஸ்பூன், ரசப்பொடி 2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் போட போகிறேன். பெருங்காயம் போட்டுரு பாருங்க. இது பியூர் பெருங்காயம். நல்லா வறுபட்டு போட்டு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ எடுத்து இந்த ரசத்தை தூக்கி அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா ரசம் ரெடி. பாருங்க, பெருங்காயம் சரியாக வரலை. இன்னொரு பெருங்காயம் இருக்குது. பெருங்காயம் போட்டாச்சு. எல்லாமே போட்டோம். நல்லா கொதித்ததும் தூக்கி குண்டானில் ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதாங்க. உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். சளி ஜுரத்துக்கெல்லாம் இந்த ரசம் செமையாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த ரசம் கொதிச்சிடுச்சு. கம்மன்னு வாசனை வருது. அவ்வளோதாங்க. எடுத்து சட்டியில் ஊற்றிடலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு, காரக்கறி, அதுக்கும் வெங்காயம், பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து இந்த பூண்டை எண்ணெயில் வதக்கிட்டு காரப்பொடி, அந்த வெங்காயத்துலேயே காரப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த உருளைக்கிழங்கை போட்டு வறுத்துற போகிறேன். மழை நேரத்துக்கு உருளைக்கிழங்கு காரக்கறி ரசம் காம்பினேஷன் நல்லா இருக்கா? நீங்களும் மழைக்கு இந்த மாதிரி சூப் ரசம் வச்சு ஊற்றிக்கோங்க. சூப்பராக இருக்கும். சூப் ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மெஷர்மெண்ட்டெல்லாம் காமிச்சோம் பார்த்தீங்களா? வெங்காயம், பூண்டு 2யும் தட்டி போட்டால் தான் சூப்பராக வாசனை வரும். 2 ஜீரகமும் அது பாருங்கள்
ஜீரகமும் கடுகும் பொரித்து அதிலே வெங்காயம் பூண்டை வதக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்த ரசத்தை கலவையை எடுத்து ஊற்றி ஒரு 3 நிமிஷம் கொதித்து அடங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். எடுத்து வானல்லேருந்து சில்வர் எண்ணத்தில் ஊற்ற போகிறோம். சூப்பரான சூப்பு ரசம் ரெடி. உருளைக்கிழங்கு கறி, உருளைக்கிழங்கு காரக்கறி ரசம், அருமையான ரசமும் காரக்கறி உருளைக்கிழங்கு காரக்கறியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.